ஸோ நம்ம இப்போ வந்து நியூக்கோட இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நியூக்னா என்னென்னா காம்போசிட்டிங் சாஃப்ட்வேர். நியூக்கு வந்து காம்போசிட்டிங் சாஃப்ட்வேர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் காம்போசிட்டிங் சாஃப்ட்வேர் தான். ஸோ நியூக்குக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து லேயர் பேஸ்டு, நியூக்கு வந்து நோட் பேஸ்டு. ஓகேவா? அதில் வந்து இப்போ என்ன நிமிஷம், இப்போ வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னால் இங்கே ஒரு லேயர் இருக்கும். இப்படி இந்த மாதிரி லேயர் 1 by 1 மேலே மேலே போகும். இது லேயர் 1ன்னு வச்சுக்கிறேன், லேயர் 2, லேயர் 3. ஓகேவா? இப்போது இதில் எது ஃபோர்க்ரவுண்டு எது பேக்ரவுண்டு? லேயர் 1 வந்து ஃபோர்க்ரவுண்டா, இல்லை லேயர் 2 ஃபோர்க்ரவுண்டா, இல்லை லேயர் 3 ஃபோர்க்ரவுண்டா? லேயர் 3 ஃபோர்க்ரவுண்ட். அப்போது லேயர் 1 வந்து லேயர் 2 வந்து மிட் கிரவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதாக ஒர்க் ஆகும். இது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில். இது நியூக்கில் வந்து என்ன பண்ணுவோம்னா, நியூக்கில் என்ன ஆகும்னா இதே மாதிரி ஆனால் நோட் இருக்கும். நோடு இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிஜி எஃப்ஜி. ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போது எது எஃப்ஜி எது பிஜிங்கிறது நோட்ஸ் வச்சு, சரி லேயர்ஸ் வச்சு இங்கே இது பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணுவோம். இங்கே வந்து நோடோட கனெக்ட் பண்ணுறது வச்சு எஃப்ஜி எது பிஜி எதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆனால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் சரி நியூக்கும் சரி ரெண்டுமே காம்போசிட்டிங் சாஃப்ட்வேர் தான். ஸோ இங்கே வந்து என்னென்னா, இது வந்து ஃபைல் மற்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி நியூ காம்ப்பு, ஓப்பன் காம்ப்பு. நியூ காம்ப் வந்து புதுசாக ஒரு காம்பை க்ரியேட் பண்ணுறது, ஓப்பன் காம்ப் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ண காம்பை ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் ஓப்பன் ரீசன்ட் காம்ப்பு, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் காம்பை சேவ் பண்ணுறது, சேவஸ் பண்ணுறது. இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதா. இதில் எக்ஸ்போர்ட் காம்பை வந்து எக்ஸ்போர்ட் மொத்தமாக எவ்வளோ காம்ப் இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் காம்ப் கொடுத்தா அது மொத்தமாக அப்படியே ஒர்க் ஃபைலாகவும் இருக்கும். ப்ளஸ் வெறும் நோட்ஸ் மட்டுமே எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது குவிட் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது, இங்கே இருக்கிறது எல்லாமே. இது வந்து ஸ்கிரிப்டோடது. ஸோ இது நம்ம எப்படி தேவையில்லை. அடுத்து வந்து எடிட், கட் காப்பி பேஸ்ட்டு, டெலிட்டு, அப்புறம் பேஸ்ட் நாப் வேல்யூஸு, இது மாதிரி எல்லாம் இருக்குது. நாப் வேல்யூஸுங்கிறது ஒரு தனி இது. ட்ராப் ஷீட்டுங்கிறது ஒன்று இருக்கும். இதெல்லாமே அனிமேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். கர்வ் எடிட்டர் அண்ட் ட்ராப் ஷீட்ஸ். ஓகே, இப்போ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நோட் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் அடுத்தது வந்து வியூவர்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணணுன்னா அதுக்கு 2-3 ப்ராசஸ் இருக்குது. இதில் என்னென்னா, இப்போது இந்த ஃபைல் எடுத்து இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ வந்துடுச்சு. அப்படி இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு கொடுத்துட்டு நியூ காம்பவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது புதுசாக இது பண்ணுறதுக்கு இங்கே ரீடுன்னு இருக்குது. ஓகேவா? அதோட ஷார்ட்கட் ஆர், ரைட்டுக்கு வந்து டபிள்யூ. ஸோ இப்போ வந்து ரீடுங்கிறதா இம்போர்ட் இந்த சாஃப்ட்வேர் லாங்குவேஜில். ஓகேவா? ஸோ ஆர் அமுத்துனா எங்கே வேணுமோ அங்கே போயிடும். எழுதுனா எழுதிக்குங்க. டெஸ்க்டாப்பில் போயிட்டு நான் அதையே ஆர் வந்து இம்போர்ட், ரீட் அதுக்கு பேர். ஆர் இல்லை, ஸோ இப்போ நான் இது ஒன்று எடுத்துட்டேன்னு வைங்க. ஆர், இப்போ இது ஒன்று எடுத்துட்டேன். இப்போ இந்த இமேஜை நான் இங்கே வியூ பண்ணி பார்க்கணுன்னா இந்த லிங்க் எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணோன்னா வியூ ஆகும். அப்படி இல்லைன்னா இது இப்படி எடுத்து விட்டோம்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ இல்லைன்னா இது ஒன்று எடுத்துட்டேன். அடுத்தது வந்து இங்கேயே இருக்கும் என்ன ஃபைல் ஃபார்மேட்டுன்னு.
அதே தான் வந்திருக்கு. அடுத்தது வந்து இந்த மாதிரி நான் மல்டிபிள் இமேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே எடுத்த மாதிரி இது ஒன்று, அது நேம் எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால நான் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராக் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை இங்கேருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்டருக்கு மேலே இருக்க ஸ்லாஷ் இது பண்ணோம்னா அது ஒரே அரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த இது வியூ ஆகணும்னா இங்கே கிளிக் பண்ணி 1 அமுத்தணும். ஓகேவா? இது அமுத்தணும்னா இது வியூ ஆகணும்னா 2 அமுத்தலாம், இல்லை 1 அமுத்துனா அப்போவும் இதாகும். ஆனால் இங்கே இருக்கிற 1 போயிடும். இல்லை இது ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா மட்டும் அப்போ இது 1 இது 2 அப்படி அப்படின்னா இல்லை 10க்கு கம்பேர் பண்ணி எப்படி 10 எல்லாம் பண்ணுவீங்க? 10ஐயும் ஒட்டுக்கா கம்பேர் பண்ண மாட்டீங்கல்ல, 2 வச்சு தான் கம்பேர் பண்ணுவீங்க, இதுவா இல்லை இதுவான்னு. ஸோ அப்போ மட்டும்தான் இது 2 மிஞ்சி போனால் 3 இது பண்ணுவீங்க. 3க்கு வந்து இது கிளிக் பண்ணி 3 பண்ணோம்னா இப்படி இது பண்ணிக்கலாம். இது 4, இது 5. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வியூ. 3 அமுத்துனா 3ல் என்ன வியூ இருக்கோ அதை காமிக்கும், 5 அமுத்துனா 5ல் என்ன வியூ இருக்கோ இதை காமிக்கும். ஓகேவா? இதுதான் வியூவர்ஸ். ஸோ இப்போ என்னென்னா இது எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எக்ஸ் அமுத்துனா ஃபுல்லாகவே டிஸ்கனெக்ட் ஆகிரும். எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எக்ஸ். ஓகேவா? இப்போ என்னென்னா இது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ. டபுள் கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். இது 1 அமுத்தியிருக்கேன். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு வியூவர்ஸோட சைஸ் பார்க்கணும். இப்போது ப்ரீமியர் ப்ரோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சீக்வென்ஸ் சைஸ் அது மாதிரி வியூவர்ஸ் இங்கே எஸ் அமுத்துனீங்கன்னா வியூவர்ஸோட டீட்டெயில்ஸ் வரும், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே வந்து அதோட நேமு, ஏன்னா இப்போ இதோட நேம் வந்து ஏஐ கேரக்டர் அப்படின்னு வச்சுருக்கேன். சிஹெச்ஏஆர், ஏஐ சிஹெச்ஏஆர் வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து இங்கே அந்த இது வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை இன்னும் 2-3 வியூவர் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வியூவரில் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த சைஸ் தான். இந்த சைஸ் வந்து எப்போவுமே எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா இந்த ஒர்க் ஃபைல் இருக்குல்ல, ஸோ ஒர்க்கு ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணியிருக்கணும். 1200 × 1724. ஆனால் இதில் வந்து 2K ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி 1002 தானே, அதை கிளிக் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் ரேஞ்ச் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். 1 to 121 வரைக்கும் இருக்குது. இது கரெக்டாக தான் இருக்குது. இது இன்னும் இது குளோபலில் இருக்குது. நம்ம இன்புட்டில் இது பண்ணோம்னா கரெக்டாக அது மட்டும் வரும். ஓகேவா? வேறு அவ்வளோதான். வியூவர்ஸில் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம இப்போ என்னன்னா இப்போ இந்த வீடியோவை இமேஜ் சீக்வென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம், ஒவ்வொரு இமேஜாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரைட்டு டபிள்யூன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நோட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே தான் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நோட்ஸ். என்னென்ன நோட்ஸ்? கலர் கரெக்ஷனுக்கு, ரோட்டோ, விஎஃப்எக்ஸ்க்கு, ரேடியன், ரேம்ப், இந்த மாதிரி எல்லா நோட்ஸும், எல்லா டைப் ஆஃப் நோட்ஸும் இங்கே இருக்குது. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கு இது வந்து கலர் ரேஞ்ச், கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங், இந்த மாதிரியான எல்லாமே. அதுக்கப்புறம் பிளர்ரு, எட்ஜ் பிளர்ரு, எரோ, இந்த மாதிரியான இதெல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது எல்லாமே இதில் தேவையான எஃபெக்ட்ஸு அண்ட் ஆப்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்னென்னா ஓகே, ஸோ இதெல்லாமே நோட்ஸு. இங்கே வந்து இதில் வந்து ஆர்ஜிபிஏ, ஆர்ஜிபி, ஆல்ஃபா, அதெல்லாம் எஸ் அப்படின்னு இருக்கும். இதில் என்னென்னா ஆர்ஜிபி, ஆர்ஜிபிஏ, ஆல்ஃபா இதை மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். இது வந்து ரொம்ப ரேர் தான். ஓகேவா? இந்த அதர் லேயர்ஸ், டெப்த்து,
டிஸ்பேரிட்டி, பேக்வேர்டு இதெல்லாமே ரொம்ப ரேர் தான். ஆர்ஜிபினா என்ன? ரெட் க்ரீன் பிளாக். ஆர்ஜிபி ஏனா? ஆர்ஜிபி ஏனா ரெட் க்ரீன் பிளாக், ஏ வந்து ஆல்ஃபா. ஓகேவா? ஆர்ஜிபி ஏனா என்ன? ப்ளூவா? பிளாக்கு ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்ஜிபியில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கேயும் அதே தான் ஆர்ஜிபி. இதில் ரெட் இது தனித்தனியாக இருக்கும். ரெட்டு இந்த இதே இமேஜ் வந்து ரெட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், க்ரீனில் இருந்தால் எப்படி இருக்கும், ப்ளூவில் இருந்தால் எப்படி இருக்கும், ஆல்ஃபா. ஏன்னா இது எதுவுமே இல்லை, லூமியன்ஸு அதுக்கப்புறம் மேட் ஓவர்லே அந்த மாதிரி எதுவுமே இல்லைனால ஆர்ஜிபியே வச்சுக்கிறேன். ஓகேவா? எஸ்ஆர்ஜிபினா ஸ்டாண்டர்ட் ரெட் க்ரீன் ப்ளூ. ஓகேவா? இதில் வந்து இதெல்லாமே ஒவ்வொரு டைப்புன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது நீங்கள் அந்த அளவுக்கு தெரியல, எஸ்ஆர்ஜிபின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒரு சில ஃபுட்டேஜில் எஸ்ஆர்ஜிபின்னு வச்சுருப்பாங்க, லீனியர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாமே அந்த இது கேமராவில் இருக்கிற ஒவ்வொரு டைப். ஓகே, ஸோ இதில் ரைட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து வியூவரோட இது வந்து நம்ம ரைட்டுன்னு போட்டோம்னால ரைட். இப்போ வந்து என்னென்னா ரைட் கட்டை ஒன்று கொடுக்கணும். முன்னாடி இங்கே ஒன்று கொடுத்தோம், இப்போ நம்ம இங்கே தானே இதுதானே வருது, அப்போ இதை ஒன்று கொடுக்கணும். அப்போ இதோட சேர்த்து இது வந்துடும். இப்போ என்னென்னா ஃபைலில் போயிட்டு டியில் இமேஜ் 1 2 3 4 இந்த ஸ்லாஷ் கொடுக்கணும். இது வந்து நம்பர்ஸை குறிக்கும். ஓகேவா? இந்த ஸ்லாஷ் நீங்கள் இது எழுதிக்கங்க, இமேஜ் ஸ்லாஷ் இமேஜ் _ 4 ஸ்லாஷ். 4 ஸ்லாஷ்னால் 4 டிஜிட்டில் நம்பர் வரும். .jpg இதுதான் எக்ஸ்போர்ட். இதுதான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மெட். ஸோ இப்போது சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் குவாலிட்டி வந்து 1 வச்சுட்டேன். சப்சாம்பிளிங் வந்து இதுவும் இருக்கலாம், இல்லை 444 அப்படியும் இருக்கலாம். இப்போது இதுவே நார்மலாக இருக்கிறத வச்சுக்கிறேன். இங்கே ஃபைல் டைப்பாக பார்த்துக்கோங்க, ஜேபிஜி தான். நம்ம இதுதான் வேணும். இல்லை ஒருவேளை இஎக்ஸ்ஆர் வேணும்னா நம்ம இங்கே வந்து ஜேபிஜி அதுக்கு பதிலாக இஎக்ஸ்ஆர்னு போட்டால் இங்கே அது மாறிடும். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணிட்டேன், பிஜியா. ஓகே, இப்போ ரெண்டர் கொடுக்குறேன். இதில் இன்புட்டில் 1 to 121, இங்கே 1 121 கரெக்டாக தான் இருக்குது. இந்த கண்டினியூ ஆன் எரர் அதை கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு வேளை இது கிளிக் பண்ணிங்கன்னா எரர் வந்தாலும் அது கண்டினியூவாக ரெண்டர் ஆகும். இதை எடுத்துட்டிங்கன்னா அப்படி இதாகாது. ஓகேவா? ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ 121 ஃப்ரேம்ஸ் வந்து ஜேபக்கா ஆகணுங்க சொல்லியிருக்கோம். இப்போ என்னென்னா அதில் வந்து பார்க்கலாம் நம்ம. முடிஞ்சிச்சு. இங்கே எங்கே இருக்குது, பிரசாந்தி ஐஎம்ஜியில் டியில். இங்கே இதில் காணுமே, காப்பி பண்ணிவிட்டேன். இங்கே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜேபெக் இமேஜாக வந்துடுச்சு. பெருசாக வரலையே. எது? ஏன்னா அது நடக்குது. இது வீடியோ பார்த்தீங்கன்னா அங்குள்ளேருந்து வெளியே வருது. ஸோ அப்போ இங்கே வரும்போது ஜூமில் வருது. ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு ஃப்ரேமாக. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ இங்கே இருக்கா, அடுத்த ஒரு வீடியோ வந்து இதுலேருந்து கண்டினியூவாக ஆகணும்.
ஆனால் நான் இந்த அது ஆகணும்னா லைட்டிங் எல்லாம் மாறாமல் இருக்கணும்னா இதோட கடைசி ஃப்ரேம் எடுத்து அந்த ஃப்ரேமை வந்து நான் வேறு ஒரு வீடியோவுக்கு நான் இது பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எடுத்தால் மட்டும்தான் கடைசி ஃப்ரேம் எதுன்னு தெரியும். அப்போ இந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு இதில் நான் எடிட் பண்ணுறேன்னு வைங்க, வெறும் அந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணால் ஃபுல்லாக மாறிடும். இல்லை மொத்தமாகவே ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஏதாச்சும் ஒரு க்ளோ எஃபெக்ட்டு, ஒரு லைனிங் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இப்படி இது பண்ணுவாங்க. ஒரு சில ஃபுட்டேஜுக்கு வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வேணும்பாங்க. அப்புறம் நார்மலாக மூவிஸ்லலாம் ஒர்க் பண்ணுற ஃபுட்டேஜ் எல்லாமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் தான் வீடியோவாக வராது. இமேஜ் சீக்வென்ஸ் EXR அப்புறம் வேறு DPX இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து வீடியோவை எப்படி இமேஜ் சீக்வென்ஸாக ரெண்டர் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த நோடு எடுக்கிறதுக்கு என்ன சொன்னேன், நோடு கனெக்ஷன்லேருந்து எடுக்கிறதுக்கு Ctrl+Shift+X இது பண்ணால் அந்த நோடு வந்து கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ அந்த நோடு அப்படியே இந்த கனெக்ஷன் கொண்டு வந்தால் அதுவே கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போது நான் வந்து இப்போ இது ரெண்டுமே வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து அது வந்து பார்க்குறதுக்கு இந்த ரெண்டுமே ஒரே இமேஜில் வேணும், இல்லை இது ரெண்டு வேணாம், வேற இப்போ இது இருக்குது. ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் மெர்ஜுன்னு ஒரு நோடு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு மெர்ஜ் இதில் M இதில் ரெண்டு எண்ணம் இருக்கும், A and B. B ஃபார் பேக்ரவுண்ட், A ஃபார் ஃபோர்க்ரவுண்ட். ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணி ஒன்று அமுத்துனா இந்த மாதிரி வருது. இப்போ ஏன் இந்த மாதிரி வருதுன்னா நம்ம இங்கே ஒவ்வொன்றும் வேறு வேறு சைஸில் இருக்குது. இது ஒரு சைஸில் இருக்குது. இப்போ பாருங்கள், எடுக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணிட்டு இது ஒரு சைஸில் இருக்குது, 1200 × 1724. இதை பார்த்தோம்னா இது 500 × 300 சம்திங் இருக்குது. ஸோ இது வேறு சைஸாக இருக்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ரீஃபார்மேட் போடுவோம். ஃபஸ்ட்டு இதோட சைஸுக்கு இது மாற்றணுமா, இல்லை இதோட சைஸுக்கு இது மாற்றணுமான்னு பண்ணணும். ரீஃபார்மேட் ஸோ இப்போ இதோட இதுக்கு மாற்றணும்னா இப்போ கிளிக் பண்ணி டேப் இது பண்ணிங்கன்னா நம்ம இங்கேருந்தே நம்ம நோட அனலைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ரீஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டா இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இதோட சைஸ் எடுத்து நாங்கள் போட்டோம். இப்போ வந்து இது ஃபோர்க்ரவுண்ட், சாரி இது ஃபோர்க்ரவுண்ட், இது பேக்ரவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்துச்சு. பர்டிகுலராக அந்த ஃபேஸ் மட்டும், அதாவது இந்த ஃபேஸ் மட்டும் வரணும், இந்த ஒயிட்டெல்லாம் வரக்கூடாதுன்னா அது ரோட்டோஸ்கோப்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த கிளாஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது மட்டும் செக் பண்ணுங்கள். ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை இமேஜ் சீக்வென்ஸாக மாற்றுங்க. ஓகேவா? அது மட்டும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.